நீங்கள் யாராவது ஏதாவது பேசுனீங்களாக்கா அவ்வளோதான். இவளுக்கு ஒரு சோயானா 2 சோயான்னு இருக்கானான்ட்டு டவுட்டு. அந்த டவுட்டு கிளியர் ஆகிற வரைக்கும் யாரும் இங்கேருந்து நகலக்கூடாது அப்படிங்கமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக செக் பண்ண சொல்கிறான். பாவம் நம்ம ஹீரோயினும் ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு வரலாம். அப்போ ஒரு ரூம்பு மட்டும் இப்படி லாக் ஆகிருக்குது. இவளும் கதவை தட்டிக்கிட்டே இருக்கா, சோயான் சோயான் நான் வந்திருக்கேன்ட்டு. அப்போ அந்த மேரிமா வந்துட்டு, ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், நான் பொய் சொல்லுவேனா, கண்டிப்பாக சோயான் இல்லை அவன் இறந்து போயிட்டான்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் இதை கேட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காளா. ஆனால் உண்மையில அந்த ரூமில் சோயான் இருக்கான். ஆனால் அவன் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவன் ஏதோ சுயநினைவு இல்லாமல் கோமால இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஹீரோயின், ஆமாம் அவன் உயிரோட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோ, உனக்கு வேணா சொல்லி இந்த கதவை வேணால் உடச்சி பார்த்துடலாம், அப்புறம் அது எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை நான் தான் எதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பாக சோயான் உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அவள் குளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரானா. நம்ம ஹீரோ வந்தோமா, உன்ட்ட ஒன்று கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆமாம் என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்கா, நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும், சோயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, அந்தளவுக்கு நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா என்ன, அந்தளவுக்கு நீ இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணது இல்லையா, ஏன் உனைய அந்தளவுக்கு அவன் நல்லா வச்சுக்கிட்டானா, எப்படி நடந்துக்கிட்டான், ரொம்ப சாஃப்டாக நடந்துக்குவானோ, என்னை விட உனக்கு அவன் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை டபுள் மீனிங்கில் கேட்குறான்னா. நம்ம ஹீரோயின் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவர் என்னை ஒரு நாளும் டச் பண்ணதே இல்லை, அதே மாதிரி அவர் என்னை ஒரு நாள் போஸ்ட் பண்ணதே இல்லை, ஏன்னா அவருக்கு அது இம்பார்ட்டன்னே கிடையாதுன்னு சொன்னேன்னா. ஓ அப்படியா, அதெல்லாம் அவருக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதா, அந்தளவுக்கு உன்னை நேசிக்கிறானா, சரி ஓ அதனால தான் உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்காக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவரோட தூக்கிட்டு வந்து பெட்டில் வச்சுட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் கீழே விழுந்தாலும் அதில் பாவம் அவளுக்கு கையில் அடிபட்டுருக்க போல இருக்குது. அந்த காயத்துக்கெலாம் மருந்து போட்டு வரான். நம்ம ஹீரோயினை உயிருக்குறா லவ் பண்ண தான் செய்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இது புரியலை, நம்ம ஹீரோவுக்கும் அது சரியாக வெளிப்படுத்த தெரியலைன்னு நினைக்கிறேன். அதோட நம்ம ஹீரோயின் சோகமாக டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் பார்த்தா அந்த சிஸ்டர் வராங்க. வந்துட்டு, உங்களுக்காக சார் வந்து இந்த கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க, நீங்கள் பார்க்கவே இல்லை போல இருக்குது, இன்றைக்கி சாரோட பர்த்டேயில், அதனால் அவருக்கு ஏதாவது நீங்களே ஃபுட்டு தயாரிக்கிறீங்களா, அவர் உங்கள் மேலே ரொம்ப அனுப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, ஆமாம் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வேறு எந்த பொண்ணாவது வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த சிஸ்டரும் இல்லை உங்களை மாதிரி சார் யாரையுமே இங்கே கூட்டிகிட்டு வந்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைம், என்ன நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. நம்ம ஹீரோயின் இதில் டிஃப்ரெண்ட்டுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்லேயே நினச்சிக்கிட்டு, சரி நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு பிடிச்ச மாதிரி நூடுல்ஸ் வந்து சமைச்சு வைக்கிறா போல இருக்குது. இதெல்லாம் அந்த சிஸ்டர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்போ தான் மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்தோன்னே அந்த சிஸ்டர் நம்ம ஹீரோட்ட போய், உங்களுக்காக மேடம் வந்து குக்கிங் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னோன்னா. நம்ம ஹீரோ வந்து டைனிங் டேபிளில் வந்து பார்க்குறோன்னா, பார்த்தா நூடுல்ஸ் இருக்குது. ஆனால் அவனும் ஆசையாக நூடுல்ஸை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் கவனிக்கிறான். வாங்கிட்டு வந்து அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு, இது எனக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான்னா. பார்த்தா அதில் சூப்பரான பெல்ட் இருக்குது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். பரவாயில்ல, அவள் எனக்காக பிடிச்ச மாதிரி இந்த பிளாக் கலர் பெல்ட் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. இங்கே அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோட அம்மா முன்னை விட கொஞ்சம் நல்லா குணமாயிட்டாங்க போல இருக்குது. நடக்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டரும் கூடிய சீக்கிரமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. இதை கேட்டு அவங்க அம்மாவும் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கூடிய சீக்கிரம் நீங்கள் குணமானோன்னே உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட நடந்து வந்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் பார்த்தா அவளுக்கு என்னமோ தெரியல, வாமிட் வர மாதிரி இருக்குது. இவளை என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆனால் இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நம்ம ஹீரோட்ட அப்படி வந்து மறைக்க பார்க்குறா. நம்ம ஹீரோவும் வந்தவன் நம்ம ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு போய் அதோட சொல்கிறான், இந்த பெல்ட்டை கழட்டி விடு அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீ வாங்கிட்டு வந்த பெல்ட்டை தான் நான் கட்டியிருக்கேன் அப்படிங்கிற காட்டுறதுக்காக இவன் காட்டியிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, இல்லை இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோ, எப்போவுமே இல்லாமல் என்ன திடீர்னு இந்த மாதிரி இது, நான் தான் எப்போவுமே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லலாம். இல்லை ஒரு வேளை நானும் இப்படி ஒன்றா இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக ஆக வாய்ப்பு இருக்குது, அப்படி நான் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ அப்படி ப்ரெக்னெண்ட் ஆகிட்டா நீ எனக்காக அந்த குழந்தைய பெற்று தருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. ஆனால் அதுக்கு அப்போனா நான் அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் என்னை விட்டுடுவீங்களா, உங்களை விட்டு நான் என்னை போக அனுமதிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது எப்படி, என் குழந்தைய என்னட்டேருந்து எடுத்துகிட்டு போக நான் உன்னை விடுவேன், நான் நிச்சயமாக உன்னை வந்து என்னை விட்டு போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. நம்ம ஹீரோயின் அந்த உண்மையை சொல்லாமல் அப்படி மறைச்சிடா. சரி எனக்கு மூடு சரியில்லை, இப்போ எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. நம்ம ஹீரோ சரிஞ்சுட்டு அவளை டச் பண்ணி பார்த்துட்டு, சரி உனக்கு மூடு சரியில்லாட்டின்னு சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் இந்த குழந்தை வேண்டாம், இதை அபார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் அபார்ட் பண்ணுறதுக்காக வரா. சரின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறலாம். ஆனால் அங்கே எல்லா ப்ரொசீஜரும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமாக
இருக்குது. வேண்டாம் வேண்டாம் எதுவும் வேண்டாம், இந்த குழந்தைய நான் வந்து பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால எனக்கு அபார்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இவளும் வெளியே வரா. ஆனால் இந்த இதை பார்த்து அந்த நிஷா பார்த்துடா போல இருக்குது. இவன் மட்டும் கரெக்டாக எப்படி தான் வராவளோன்னு தெரியல. இந்த நிஷாவும் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் உன்னோட ப்ரொஃபைலை வாங்கிட்டு போமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நிஷா யார் என்ன ப்ரொஃபைல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அதில் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதை வந்து அபார்ட் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிருது. இது தெரிஞ்சோன்னே இவளுக்கு டென்ஷன் ஆகுது. ஆஹா, ராயோட குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காளா, நிச்சயமாக இந்த குழந்தைய இவளை பெற்று எடுக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவளும் டிசைட் பண்ணுறா. இவளுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. அதோட இங்கே நம்ம ஹீரோயின் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே ஒரு குட்டிகள் வந்து ஃப்ளவர் வச்சுருக்காங்க. அக்காக்கா இந்த ஃப்ளவரை வாங்கி கொடுங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் செறிஞ்சிட்டு இந்த ஃப்ளவரை வாங்கி கொடுக்குறான்னா, அதோட நம்ம ஹீரோ அந்த ஃப்ளவர் வாங்கி நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்தோன்னா அவளும் அப்படி சந்தோஷமாக வாங்கிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், அம்மா நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனியாண்டா? அம்மா ஹாஸ்பிட்டல் போனேன், இப்போ எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறாங்க, கூட சீக்கிரமாக டாக்டரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோ அப்படியா, இப்போ இவ்வளோ ஹெல்ப் பண்ண எனக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆசையாக கேட்குறான்னா, இவ்வளோ ஆமாம்மா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ அப்படியே, நான் இவ்வளோ பண்ணியிருக்கல, நீ எனக்கு என்ன ஸ்பெஷலாக தரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி ஆசையாக கேட்குறான். ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோனா இல்லை அம்மா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா நான் எப்போவுமே உங்கள் கூட ஸ்டே பண்ண முடியாது, அதனால் நான் வீட்டுக்கு போயிடுவேன், இனிமேல் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோ காண்டாயிரான். நான் உனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறத பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீல, நீ சரியாக நன்றி கட்டுருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரோட்லேயே விட்டுட்டு அவன் மட்டும் கோமா அங்கேருந்து கிளம்பி போயிடான். அதோட நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ண போகிறா. ஆனால் அந்த நேரம் பார்த்து வேணும்னாலும் நம்ம ஹீரோயின் இடிக்கிற மாதிரி ஒரு கார் வருதா. நல்ல வேளை நம்ம ஹீரோயின் லைட்டாக நவன்றா, இருந்தாலுமே அவளை டக்குன்னு வயிற்றுல அடிபட்டுருது. நம்ம ஹீரோயின் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கா. அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தவொன்னே உடனே கால் பண்ணி பேசுகிறான், அதாவது நிஷாக்கு தான் பேசுகிறான். மேடம் நீங்கள் சொன்னபடி நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயினை வந்து கார் விட்டு ஏவ வச்சது நிஷா தான் போல இருக்குது. அடிப்பாவி, இவளுக்கு என்ன வந்துச்சான், இவ எதுக்கு தேவையில்லாமல் பாவம் நம்ம ஹீரோயின் லைஃப்பில் வளரான்னு தெரியல. அதோட பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு நல்லா வயிற்றுல அடிபட்டுச்சு போல இருக்குது. அதோட ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துருக்கா. பார்த்தா நம்ம நர்ஸும் நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு அதோட உங்களுக்கு குழந்தை அபார்ட் ஆகிடுச்சு, இனிமேல் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணுறா. ஆமாம்மா இந்த குழந்தை என்கிட்ட இருந்தால் கூட ராய் நிச்சயமாக என்னை விட மாட்டான், இது கூட ஒரு வகையில் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதோ மனசை தேர்த்திக்கிட்டு இருக்காளா. அதோட இங்கே கட் பண்ணி கட்டுறாங்க. இந்த நிஷா இருக்காள், அவள் நம்ம ராய் வீட்டுக்கு வரா போல இருக்குது. வந்தவ டாக்குமெண்ட் எடுக்க போகிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ நம்ம ஹீரோட ரூமுக்கு வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அபார்ட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயினால அந்த ரிப்போர்ட்டை வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துடாளா. உடனே நம்ம ஹீரோ இதை பார்த்துறான் போல இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கோமா நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வரா. நீங்கள் எதுக்காக என்னை நேரத்தில் கூப்பிட்டு விட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ ஆமாம் நீ இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தா, எதுக்காக இவ்வளோ லேட்டாக வரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இது என்னது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறான்னா இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் பயந்துடா. இது ஹாஸ்பிட்டலில் உள்ள ரிப்போர்ட் இல்லை, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. உண்மையை சொல்லி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தியா, உங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன், ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு நீ அந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்ண தான் போனியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா நம்ம ஹீரோயின் இல்லை நான் குழந்தைய அபார்ட் பண்ணால தான் போனேன், ஆனால் அபார்ட் பண்ணலை, ஆனால் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் எனக்கு அந்த குழந்தை அபார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ நம்ப மாட்டேங்கிறான். இங்கே என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, உண்மையிலே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத என்கிட்ட எதுக்காக சொல்லலை, நீ ஏன் என்கிட்ட போய் சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னோன்னா நம்ம ஹீரோ மறைக்கணும்னு நினைக்கல, ஆனால் நான் வந்து குழந்தைய அபார்ட் பண்ண விரும்பலை, ஆனால் உண்மையில் கார் ஆக்சிடெண்ட்டில் தான் குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் எதுக்காக அந்த குழந்தைய பற்றி நீங்கள் ரொம்ப விசாரிக்கிறீங்க, நான் என்ன உங்களுக்கு ஒரு ப்ளே திங்ஸ் மாதிரி தானே, உங்களுக்கு எதுக்கு குழந்தை அப்படிங்கிற மாதிரி இவளும் கேட்குறாளா. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்துடுது. ஆமாம் நான் உன்னோட விளாண்டுக்கிட்டு இருக்கிறது கேம் தானே, இந்த கேம் போதும் எனக்கு போர் அடிச்சிருச்சு, அதனால் இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், இங்கேருந்து நீ கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுறோன்னா நம்ம ஹீரோயின் பாவம் கீழே விழுந்துடா. உடனே நம்ம ஹீரோவும் கேட்குறான், ஆனால் உங்கள் அம்மா இன்னும் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க, அதுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும்ல, இன்னும் பணம் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க, எனக்கு பணம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஓ அப்படியே உனக்கு பணம் ரொம்ப முக்கியம்ல, இந்த பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவீல்ல, அப்போனா நீ இங்கே வந்து நீ முதல்ல கிளப்பில் ஒர்க் பண்ணில அந்த கிளப்புக்கே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்னது என்னை மறுபடியும் அந்த கிளப்புக்கே போக சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குற. ஆமாம் வேறு உனக்கு பணம் வேணும்ல, அப்போ என்ன பண்ணுறது, நீ அங்கே போனால் தானே உனக்கு நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கும் கால் பண்ணி இந்த ரூம் நம்பரில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க, இனிமேல் பணம் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் எவ்வளோ கெஞ்சிரா ப்ளீஸ் அப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவா நீ பண்ண பாவத்துக்கு இதுதான் உனக்கு சரியான தண்டனை, என்ன தைரியம் தான் என் குழந்தைய நீ வந்து அபார்ட் பண்ணுவா, அதனால நீ இப்போ வந்து வேறு வழியே இல்லை, அந்த இடத்துக்கே போய் சம்பாரித்து உன் அம்மாவோட பில்லெல்லாம் கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோமா அங்கேருந்து போயிடும். அதோட பாவம் நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டு வீட்டை விட்டு வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே 2-3 பேர் வந்து நிற்கிறாங்க. இவங்களை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் பயந்துடா, யார் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களாம் ஒன்றுமே சொல்லாமல் நம்ம ஹீரோயின் தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வேனில் வைக்கிறாங்களா.
இதில் இது எல்லாத்தையும் சோயனோட தம்பியும் சயான் பார்த்துக்கிட்டு தான் நிற்கிறான். ஆனால் கடத்தினது இவன் இல்லை, இதுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. பார்த்தா நம்ம ஹீரோயினை இழுத்துக்கிட்டு வந்து ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த கிளப்பில் தான் விட்டுருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுக்காக இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்துக்கிறீங்கன்னு சொன்னேன்னா, அதுக்கு அங்கே உள்ள பொண்ணு சொல்கிறா, வேறு வழியே இல்லாமல் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் சொன்னாங்க, அவள் தான் கூட்டிகிட்டு வந்தால் இன்றைக்கி இந்த கஸ்டமருக்கு நீங்கள் தான் சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூமில் விட்டோன்னா பார்த்தா அங்கே இருக்கிறது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோனுடைய பக்கத்தில் வர, ஆனால் நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா ஃபிட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின், ஓ அப்படியா, அப்போ நீங்கள் தான் என்னை இங்கே போஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வந்தீங்களா, இந்த வேலையெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோ, ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, நீ கஸ்டமரை கவனிச்சா தானே உங்கள் அம்மாவை நீ காப்பாற்ற முடியும், அதான் நானே இங்கே உன்னை கொண்டு வந்து விட்டுட்டேன், ஏன் தான் நான் தானே உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனேன், அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நான் உன்னோட கஸ்டமர் எங்கே, அதே மாதிரி தினம் இதே மாதிரி நிறைய கஸ்டமர் வருவாங்க, எல்லாத்தையும் நீ தான் கவனிக்கணும்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய நான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர, ஆனால் டக்கு நம்ம ஹீரோ வாங்க முடியறான், இன்னொரு தடவை இந்த குழந்தைய பற்றி பேச உனக்கு எந்த ஒரு ரைட்ஸ் மேலே நீ அதுக்கு தகுதியானவளும் இல்லை, நீ பண்ண பாவத்துக்கு இங்கேருந்து நீ அனுபவிக்கணும், அப்போ தான் உனக்கு அறிவு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா, பாவம் நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டு இருக்கா. அதோட அப்படியே வெளியே வந்தவன் அங்கே ரெண்டுக்கிட்டு இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு, இந்த சோனியா வந்து ரூமுக்கு அனுப்புங்க, ஆனால் அங்கே கஸ்டமர் யாரும் இருக்கக்கூடாது, வேறு எந்த ஒரு கெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து சர்வ் பண்ண அவளை அலோவ் பண்ணவே கூடாது, கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ பார்க்க தான் ரொம்ப முரடாக ரவுடியாக இருக்கான் போல இருக்குது, ஆனால் பாருங்களேன் உள்ளுக்குள்ளே அப்படின்னு மேலே அவ்வளோ அன்பு வச்சுக்கிறான், கோவத்தில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதோட அங்கே ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், அவன் நல்லா அப்படியே வீடு போய் சேர்ந்துட்டாளான்ட்டு. அதோட நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரவங்க வராங்க, என்னம்மா நீ ஆளே இப்படி ஒல்லியாக போயிட்டா, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சரியாக சாப்பிடாம இருக்கியா, என்ன உனக்கான சாப்பாடு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்களா. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துக்கிட்டு இருக்கா, அப்படியே அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு, இப்போ என் வயிற்றில் மட்டும் குழந்தை இருந்தா நீ நானும் சேர்ந்தே நம்ம பாட்டிமா வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் என்னமோ தெரியல அது நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் மறுபடியும் அந்த கிளப்புக்கு ஒர்க்கு வந்திருக்காங்க போல இருக்குது. அங்கே வந்தவங்க நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போகிறாங்களா. நம்ம ஹீரோயின் பயந்து அங்கேருந்து வெளியே வந்து பார்க்குறா, பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனா வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து சத்தம் போடுறான், நான் உனக்காக ஒரு நைட்டுக்கு நான் வந்து $100 வந்து செலவு பண்ணியிருக்கேன், நீ 3 நைட்டு என்னோட ஸ்டே பண்ணணுன்னு, நீ வெறும் ட்ரிங்க்ஸை மட்டும் சர்வ் பண்ணிவிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு, அப்போ தான் அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா, ராய் நீங்கள் எப்படி இங்கே, இது உங்களோட கேர்ளா அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோ, ஆமாம் இவன் என்னோட கேர்ளு தான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஹீரோயினை பக்கத்தில் அப்படி கை போட்டு வச்சுக்கிறானா. ஆமாம் உனக்கு இங்கே என்ன பிரச்சனை, உனக்கு என்ன இவன் சர்வ் பண்ணணுமா, சரி இவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ரூமுக்கு வரானா. அவன் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டு, இப்போ என்ன பிரச்சனை உனக்குன்னு சொன்னோன்னா, இவன் நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்தவன் சொல்கிறானா. உடனே டக்குன்னு பார்த்தா அவனை அங்கே உள்ள ஆட்கள்லாம் பிடிச்சி அமுக்கணுன்னா அவனும் பயந்துடான், ஐயோ ராய் தெரியாமல் நான் பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க இந்த ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அப்போ தான் நம்ம ஹீரோ அவரோட கண்ணத்தை பார்க்கணும். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கண்ணத்தில் பார்த்தா அவன் அரைஞ்சிருக்கான் போல இருக்குது. என்னதும் இவன் அவனை அரைஞ்சானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறது, சில நேரத்துக்கு கஸ்டமர் இந்த மாதிரி தான் ரஃபாக நடந்துக்குவாங்க, இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோவை அப்படியே அவன் பக்கத்தில் வந்து அவன் கையை அப்படியே பூட்ஸால் அப்படி மிதிக்கிறான். அவனா ப்ளீஸ் ராய் என்னை விட்டுடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அப்படியே சுருட்டாலும் அவன் கையை அப்படியே சுட்டுறானா. சுட்டுட்டு, என்ன தைரியம் தான் நீ அவளை அடிப்ப, அவனுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே உள்ள பாட்டில் எடுத்து அவன் தலையில் பார்த்து ஓங்கி அடிச்சோன்னா, நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு பயந்துடா. இவனை இங்கேருந்து இழுத்துக்கிட்டு போங்க, இனிமேல் இவளை சும்மா விடக்கூடாது, அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள சூப்பர்வைசரை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அங்கே உள்ள அந்த பொண்ணை சூப்பர்வைசரை கூட்டிகிட்டு வராங்களா. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை எந்த மாதிரி பார்த்துக்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இதுக்காக இந்த மாதிரி கஸ்டமர் விட்டு நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, இவனும் சொல்கிறா, ஏதோ தப்பு நடந்துச்சு சார், நான் எதை கவனிக்காமல் விட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னா, உடனே இங்கேருந்து போய் இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுறான். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அப்படி சிரிக்கிறா, நீங்களே என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு எனக்கு வந்து எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, இதெல்லாம் என்ன நம்பபடியாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்தா நம்ம ஹீரோமே எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படி விரக்தி மாதிரி இப்படி சிரிச்சுட்டு நிற்கிறான்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறது, நான் அந்த மாதிரி கஸ்டமரை கவனிச்சா தானே எனக்கு நிறையா பணம் கிடைக்கும், அப்போ தானே எங்கள் அம்மாவை நான் காப்பாற்ற முடியும்னு சொன்னோன்னா, ஓ அப்படியே உங்கள் அம்மா காப்பாற்ற உனக்கு பணம் வேணுமா, அப்போ அந்த ட்ரிங்க்ஸை குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நானும் கஸ்டமர் தான்ட்டு இருக்கிற ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம ஹீரோயின் வாயில் ஊற்றுறானா. அப்போ அவன் நம்ம ஹீரோயினுமே போதும் சொன்னோன்னா, இப்போ நீங்கள் என்னை ரொம்ப திருப்திப்படுத்திட்டா, இந்த நீ கேட்ட பணம் அப்படிங்கிற மாதிரி பணத்தை எடுத்து போகிறான். இந்த பணம் உனக்கு போதுமில்ல உங்கள் அம்மா காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது நம்ம ஹீரோ வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த சிஸ்டர் அவங்க தான் மெசேஜ் பண்ணுறாங்க, அன்னைக்கு வந்து நிஷா நம்ம வீட்டுக்கு வந்தால் அவள் தான் கையில் ஏதோ பேப்பர் மாதிரி வச்சுருந்தா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க போல இருக்குது. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவட அப்படியே பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கோவத்தில் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கானா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக வந்து குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அது கார் ஆக்சிடெண்ட்டில் தான் குழந்தை அபார்ட் ஆனிச்சு. ஆனால் இதெல்லாம் பண்ணது நிஷான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆன பிறகு நிஷா தான் வீட்டுக்கு வந்துக்கிறா. அவள் வந்துட்டு போன பிறகு தான் அந்த ரிப்போர்ட் உங்கள் கையில் கிடச்சிருக்குது. அதாவது அவள் வேணும்னாலும் நான் தான் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணதை அவங்களுக்கு வந்து ப்ரேம் பண்ணி காட்டியிருக்கா. இதில் எனக்கு என்னமோ அவள் தான் சதி பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஹீரோ நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, நீ சொன்னதை எல்லாத்தையும் நான் நம்புவோன்னு நினைக்கிறியா, எனக்கு உன் மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. சரி நீ நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க, ஆனால் இதெல்லாம் பண்ணது கண்டிப்பாக அந்த நிஷா தான். இது ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் என்னோட வலியும் வேதனையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அதோட அங்கேருந்து வரானா. அப்போ வீட்டுக்கு வரும்போது அந்த சிஸ்டர்ட்டையும் விசாரிக்கிறான், நிஷா எதுவும் ரீசெண்டாக நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த சிஸ்டர் ஆமாம் அன்னைக்கு நீங்களே இல்லை சோனியாவும் இல்லை, அப்போ வந்துட்டு போனாங்க அவங்க ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு உடனே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உண்மையிலே நிஷா என்னென்ன பண்ணியிருக்கா அவளை பற்றி எனக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயினோட ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினை இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாக்காக பில் பே பண்ணிக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் நடிச்சுறாங்க, அவங்க அம்மா முன்னையோட நல்லாவே இப்போ குணமாயிட்டாங்க, கூடி சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னால் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் பார்த்தா அந்த அசிஸ்டண்ட்டு நம்ம ஹீரோட்ட வந்து அந்த ஃபைல் மாதிரி கொண்டு கொடுக்குறான். ஆமாம் சார் உண்மையிலே இந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணது அந்த நிஷா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவ்வளோதான். அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு கோவம் தாங்க முடியல. என்ன தைரியம் தான் அவள் இந்த மாதிரி பண்ணுவா, அவளை இங்கே இழுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நிஷாவை இழுத்துட்டு வராங்களா. ஆனால் நிஷா வந்துட்டு ஏறா என்னை இந்த மாதிரி இழுத்துட்டு வரீங்க, என்ன பண்ண, எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவ்வளோத்தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபைலை தூக்கி போகிறான். நீ என்ன தைரியம் தான் சோனியாவோட குழந்தைய அபார்ட் பண்ணுவா, அப்போ அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணதை நீ தானா, பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து சோனியாவே என்னமா தானாகவே அபார்ட் பண்ண மாதிரி பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓங்கி கன்னத்தில் பார்த்து அரைஞ்சிடானா. ஆனால் அவளோ கொஞ்சம் கூட பயப்படாமல் ஆமாம் அவங்க குழந்தை சுமக்கிறதுக்கு அவளுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை, அதனால தான் அந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னா அவ்வளோதான். நம்ம ஹீரோ கோவந்துருது. ஆனால் அவங்க அசிஸ்டண்ட்டை பார்த்து இந்த பொண்ணு மூஞ்சில நம்ம முழிக்கவே கூடாது, இங்கே ஊர்லேயே இருக்கக்கூடாது, இவளை என்ன பண்ணுவே எது பண்ணுவியோ இவளை இங்கேருந்து நகர்த்து அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து கிளப்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. இல்லை நானே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூப்பிட்றதுக்காக கார் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே என்னடா சோனோட தம்பி இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோட அம்மாவை பார்க்க வராங்களா. ஆனால் அவங்களும் பார்த்துட்டு டே நீ எதுக்குடா இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, ஒன்றும் இல்லை மணி என்னமானா வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா, உங்கள் பொண்ணு என்ன மாதிரி வேலை பார்க்குறான்னு நான் அன்னைக்கு சொன்னதுக்கு என் மேலே இவ்வளோ கோப்பறீங்களே, இன்றைக்கி உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அம்மா நீ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் சொல்கிறது உண்மை தான், நீங்கள் வேணால் என் பின்னாடி வாங்க, உங்கள் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நான் காட்டுன்னு சொன்னேன்னா அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு வராங்களா. பார்த்தா இவனும் அவங்களை காரில் கூட்டிகிட்டு கிளப்புக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாவம் நம்ம ஹீரோவுமே அவளை கூப்பிடுறதுக்காக கிளப்புக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் எல்லாத்துட்டையும் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்கா. அங்கே உள்ள கஸ்டமர்லாம் நம்ம கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நிறைய அமௌண்ட் தரேன், இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி. பாவம் நம்ம ஹீரோயின் வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். இந்த நேரத்தில் அவங்க அம்மாவும் கதவை திறந்து பார்த்துறாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உள்ளவன் உனக்கு நிறைய அமௌண்ட் தரேன், இன்னைக்கு நைட்டு நீ என் கூட ஸ்டே பண்ணுறியா, என்ன நீ இப்படி டச் பண்ண விட மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி அங்கே எங்கே டச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா சோனியா அப்படிங்கிற மாதிரி கத்திறாங்க. அவ்வளோத்தான் நம்ம ஹீரோயின் அம்மா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாளா. அவ்வளோத்தான் அவங்க அம்மா நீ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அம்மா கொஞ்சம் நெல்லுங்கம்மான்னு கத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காளா. ஆனால் அவங்களும் அப்படியே ரோட்டில் பித்து பிடிச்ச மாதிரி என் பொண்ணா இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்களா. கார் வந்து டக்குன்னு அவங்க மேலே இடிச்சிருது. அவங்களும் அங்கேயே அடிப்பட்டு இப்படி கீழே விழுந்துறாங்க. நம்ம ஹீரோ அவசரமாக டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வந்துடுற அம்மா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு ஓடி வந்து பார்க்குறா. அவங்க அம்மா அப்படியே அடிப்பட்டு கீழே கிடக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறாலும் அவ்வளோத்தான் அவங்க அம்மா அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு கடத்து கதறி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து பார்க்குறான். அதோட அங்கேருந்து கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எல்லாம் உன்னால தான் எங்கள் அம்மா இருந்து போனாங்க, நீ தானே என்னை இந்த இடத்துக்கு அனுப்புனா, நான் உன்னை வெறுக்கிறேன், உன்னை பார்க்கவே விரும்புன்ட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. அதோட அங்கேருந்து அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்காங்க போல இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் டாக்டர் வெளியே வந்தவங்க சாரி நான் எவ்வளவோ போராடி பார்த்தோம், ஆனால் அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியலன்னு சொன்னா அவ்வளோதான். இதை கேட்டால் நம்ம ஹீரோயின் அப்படியே உடஞ்சி போயிடும். அம்மா அப்படிங்கிற மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறான். ஆனால் பாவம் நம்ம ஹீரோயினால் தாங்கிக்க முடியுமா, அவங்க அம்மா இல்லாமல் அவள் அம்மாக்காக தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. இப்போ அவங்க அம்மாவை போயிட்டு நினச்சி அவளும் அழுதுகிட்டு இருக்கா. சாப்பிடாம கொள்ளாமல் பாவம் வீட்டில் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்குறான்னா
பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இருக்கிற நிலைமையை பார்த்தோன்னா அவளுக்கு அப்படியே மனசெல்லாம் பதறிடுது. "உன்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எதுக்கா அப்படி தனியாக இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவளும் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பயப்படுற மாதிரி அப்படியே திரும்புகிறா. "நீ எதுக்காக வந்தா? நீ இங்கே வராத, நான் உன்னை பார்க்கவே விரும்பல" அப்படிங்கிற மாதிரி அவளை வெறுத்து ஒதுக்குறா. ஆனால் நம்ம ஹீரோவா, "நான் உனக்காக இருக்கேன், உன்னை கண்டிப்பாக தனியாக இந்த மாதிரி விட மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி அவளை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினா, "நீ விடு விடு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சோல்டரில் கூட உளுந்து கடிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். "நிச்சயமாக உன்னை இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போக மாட்டேன், அதனால நீ என் கூடயே வந்துடு, நீ இனிமேல் என்னோட வீட்டிலேயே இருந்துக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல மல்லு கட்டி நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதோட அந்த சிஸ்டர்கிட்ட சொல்கிறான், "நீ போய் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட சூப்பு கொண்டுட்டு வா" அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த சிஸ்டரும் சரின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, "எல்லாம் உன்னால தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க, நான் கண்டிப்பாக உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நீ எதுக்காக இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தா, நான் உன்னை வெறுக்கிறேன், நீ இங்கேருந்து போ, நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா பாவம் கீழே உட்காந்து மண்டி போட்டு, "ஆமாம், நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உனக்கு தேவையில்லாமல் திரும்ப அந்த இடத்துக்கு நான் தான் உன்னை கூட்டிட்டேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு" சொன்னோன்னா நம்ம ஹீரோயின், "எங்கே அந்த மன்னிப்பாலே எங்கள் அம்மா உங்களால் கொண்டுட்டு வர முடியுமா? நீ குழந்தைய உங்களால் கொண்டுட்டு வர முடியுமா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இது பதில் சொல்ல முடியல. "ஆனால் நீ இது எப்படியே ஆக மாட்டேன், இந்த மாதிரி அழுதுகிட்டு இப்படி இருக்க முடியாது, நீ எப்படியாவது வாழணும், அதுக்கு முதல்ல சாப்பிடு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சூப்பை கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்றான். நம்ம ஹீரோவா எவ்வளோ மல்லு கட்டி கொஞ்சமாவது சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயினும் சாப்பிட மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோ மல்லு கட்டி அவன் வாயிலே ஊற்றி விட்றான். ஆனால் நம்ம ஹீரோயினும் அதை குடிச்சிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ மூஞ்சிலே துப்பிடுறா. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பொறுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் மேலே அவன் அவ்வளோ காதல் வச்சுருக்கான். அவளை நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல், "எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ சாப்பிடணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும், நீ உயிரோடு இருக்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அந்த சூப்பை எடுத்து வாயில் ஊற்றிட்டு அதை அப்படியே நம்ம ஹீரோயின் வாயில் வச்சு அப்படி கொடுக்குறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் அவன் கண்ணத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டு, "நான் உன்னை வெறுக்கிறேன், உன்னை பார்க்க கூட விரும்பல, நீ எக்காரணத்தை கொண்டு என் ரூமுக்கு வரக்கூடாது" அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டோன்னா நம்ம ஹீரோவும், "சரி, நீ எப்படியோ ஆக மொத்தம் இங்கே இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். இப்படியே சில நாட்கள் போகுது. பாவம் நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயின் நினச்சி இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் சாப்பிடாம இருக்கா. இதெல்லாம் இவனுக்கு கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. "இன்றைக்கும் சாப்பிடலையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அந்த சிஸ்டர், "இல்லை, இன்றைக்கும் சாப்பிடல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அதோட இங்கே நம்ம ஹீரோயின் படுத்து கிடக்கிறா. பார்த்தா கனவுல அவங்க அம்மா போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அதுக்கு அவங்க அம்மாவை, "நீ என்னை ஃபாலோவெலாம் பண்ணி வர வேண்டாம், நீ என்னை அப்படியே சந்தோஷமா இரு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயினை, "எதுக்குமா என்னை விட்டுட்டு போனோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு வருது. அது நம்ம ஹீரோயினை பார்த்து, "அம்மா, நானும் பாட்டியோட போகிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் பாட்டியை பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கனவாக வந்தோன்னா நம்ம ஹீரோயின் கனவுலேயே கத்துறா, "ஐயோ, என்னை விட்டுட்டு போகாதம்மா போகாதம்மான்ட்டு." இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ அறக்க பிறகு எந்திரிச்சு ஓடி வரான். "என்னாச்சு, எதுக்கா அப்படி கத்துறா?" அப்படிங்கிற மாதிரி. அவனும் வேகமாக ரூமுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். பார்த்தா நம்ம ஹீரோயினா டெரஸில் நின்றுக்கிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோயின் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிற்கும் போது நம்ம ஹீரோவை வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை தூக்கிறான். "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ என்ன சாக போறியா?" அப்படிங்கிற மாதிரி. "ஆமாம்மா, அவங்க கூட நான் இங்கே இருக்கிறத விட சாகிறது எவ்வளோ மேல்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், "இந்த உலகத்தில் நம்ம யாரையாவது ஒருத்தர் ரொம்ப ரொம்ப நேசிப்பேன், அதுக்காக அவங்க போயிட்டாங்க, நம்மளும் என்ன சேர்ந்தா போக முடியும்" அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினா கேட்க மாட்டேங்கிறான். "நான் எதுக்காக இங்கே வாழணும், நான் யாருக்காக வாழணும், எனக்குன்னு யாருமே இல்லை, என் குழந்தை போயிடுச்சு, எங்கள் அம்மா போயிட்டாங்க, இனிமேல் நான் எதுக்காக இங்கே இருக்கணும்" அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. நம்ம ஹீரோவில் எப்படியாவது உயிரோடு இருக்க வைக்கணும்டா இப்போ மனசில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு, என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறீல, என்னை வெறுக்கிறீல, அதுக்காவது நீ உயிரோடு இரு" அப்படிங்கிற மாதிரி அவளை ஹக் பண்ணிக்கிறானா. இது நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேலே இன்னும் கோவத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதோட அடுத்த நாள் அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நான் அவங்க அம்மா எப்படி இறந்து போனாங்க, அவங்க அம்மா எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க சொல்லியிருப்பான் போல இருக்குது நம்ம ஹீரோயின் அம்மாவை பற்றி. அப்போ தான் அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, "சார், இது எல்லாமே அந்த சோயனோட தம்பி தான் பண்ணியிருக்கான், அவங்க தான் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க" அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ, "சரி சரி, இது முழுமையாக என்ன ஏதுன்னு விசாரிச்சு எனக்கு சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட அவனும் வரானா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவள் காலில் சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிறா. எதுக்கா இந்த மாதிரி காலில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கான்ட்டு. அதாவது நம்ம ஹீரோ நினச்சி கட்டினதை இவன் மறுபடியும் சூசைட் அதுன்னு அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், "ஆமாம், நீ ஏதாவது சூசைட் பண்ணக்கூடாதுல, அதுவும் இல்லாமல் இந்த ரூமில் எந்த ஒரு சார்பான திங்ஸுமே இருக்காது, ஏன்னா நீ நாய் மாதிரியாவது என் கூட எப்போவுமே இங்கே இருக்கணும்" அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயினை வெறுப்பத்துற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இவளுக்கு ஒரு கோபம் வரும், உயிரோட வாழணும் என்ன வரும் அப்படிங்கிறதுக்காக. "ஆமாம், நான் தான் உங்கள் அம்மா சாகிறதுக்கு காரணமாக இருந்தேன், இப்போ அதனால உன்னால் என்ன செய்ய முடியும்" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு பல்லாருன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டு திரும்பவும் அடிக்க போகிறாலாம். ஆனால் நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடான். "எங்கே உன்னால் திரும்ப என்னை அடிக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு அப்படி போஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் கிஸ் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயினுமே அப்படியே உதட்ட கடிச்சு விட்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், "உன்னால் என்ன பண்ண முடியும்? இது மட்டும் தான் பண்ண முடியும், என்னை எதுக்குண்டா உனக்கு ஸ்ட்ரென்த் வேணும்,
ஸ்ட்ராங் வேணும், அதெல்லாம் உன்கிட்ட இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் மறுபடியும் நம்ம ஹீரோவும் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயினுமே மறுபடியும் அவனோட லிப்பை வந்து அப்படியே நல்லா கடிச்சு விட்றா. ஆனால் நம்ம ஹீரோவும் பரவாயில்ல, ஆனால் இந்த ஸ்ட்ரென்த்து மட்டும் உனக்கு பத்தாது பாப்பா, நீ எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி இப்படியே சாப்பிடாம கொள்ளாமல் உன்னால் என்னட்டேருந்து தப்பிக்க முடியுமா இல்லை இருக்க முடியுமா நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இது நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே கோவத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதா. பாவம் அவன் கொஞ்சம் நாளாகவே இப்படியே சோகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கா. அதனால் நம்ம ஹீரோ அவளை எப்படியாவது மனசை மாற்ற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி பப்பி கொண்டு வந்து கொடுக்குறான் போல இருக்குது. அந்த பப்பியும் அவளை பார்த்து ஓடி வருது. இதை பார்த்தோன்னா முதல்ல நம்ம ஹீரோயின் பயந்துட்டான். நம்ம ஹீரோ வேகமாக வந்துட்டு அது உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஆனால் நம்ம ஹீரோ நீ எதுக்காக இந்த ரூமுக்கு வந்தால் முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கத்துறா. பாவம் நம்ம ஹீரோவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோவை எவ்வளோ ட்ரை பண்ணுறான் அவளை மனசை மாற்றினா அவள் சந்தோஷமாக இருக்கணுண்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் அவனோட லவ்வை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. அதோட அந்த ஆன்டி சிஸ்டரும் வராங்களா, இன்னைக்கு நீங்கள் சாப்பிடவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் அந்த பப்பியை பார்க்குறா. இந்த பப்பியை பார்க்கல ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல, இது நம்ம குழந்தைங்க மாதிரி வளர்த்தமாக்க நம்மளே சுற்றி சுற்றி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் மனசுமே ஒரு மாதிரி மாறிட்டு அப்படியே அந்த பப்பியை பார்க்குறா. அதோட தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காளா. ஆனால் அந்த சிஸ்டரும் சரி சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா, இல்லை நானும் வரேன் எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரம் கீழே இறங்கி வாங்கம்மா, உங்களுக்கான டின்னர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிட்டு அவரோட நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேடம் வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க, கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டு நம்ம ஹீரோவுமே சந்தோஷப்படுறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அப்படி மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கலாம். அந்த பப்பியை தூக்கிக்கிட்டு ஆனால் இவனும் டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு டைனிங் டேபிள் உட்கார வச்சுட்டு இவனே வந்து எல்லா சாப்பாடும் இப்படி சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் கேட்குறான், அந்த பப்பி உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம், இதுக்கு நீ என்ன நேம் வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினை அதை பார்த்துட்டு அதுக்கு நான் ராயின்னு நேம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது நம்ம ஹீரோ பேரே வச்சுட்டு இதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இதுக்கு என் பேர் தான் நீ வைக்கணுமா என்ன, சரி சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிடுறான். அந்த சிஸ்டருமே எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாட்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின்ட்டு பெருசாக எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. இருந்தாலுமே அந்த பப்பியோட விளையாடுறது மட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக அந்த நேரத்தில் நான் விளாண்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கல நம்ம ஹீரோக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. உடனே அவனும் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க பார்க்குறான். இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, இருந்தாலும் நீ என்னை லவ் பண்ணவே மாட்டியா, என்னை மன்னிக்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோயினை இன்னுமே அவங்க கூட முகம் கொடுத்து பேசாமல் அப்படியே ஃபேஸை வந்து திருப்பிக்கிறா. அவனும் சாரி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு, நீ எப்போ என்னை லவ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒவ்வொரு நாள் காத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினை அவன் மேலே இன்னும் கோவம் ஏறிக்கிட்டே இருக்குது. அவனை எப்படியாவது பழி வாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் வந்து அவனும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து நம்ம ஹீரோயினை அவங்க அம்மா பற்றி யோசனை பண்ணிவிட்டு, என் அம்மா சாவுக்காரன் நீ தானே, அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நைஃப் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ குத்துறதுக்கா அப்படி வந்துக்கிட்டு இருக்காளா. அப்போ அவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவனை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்குமே அதிர்ச்சி, என்னது அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதான் அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைச்சி வச்சுக்கிற கத்தி எடுத்து நம்ம ஹீரோ குத்த போகிற நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துடான் போல இருக்குது. இதை பார்த்தோன்னே இவ்வளோ டக்குன்னு கத்தியை கீழே விட்டுறாளா. ஆனால் அந்த அசிஸ்டன்ட் அந்த கத்தியை கீழே விழாமல் அவனும் பிடிச்சிட்டு அப்படியே மறைச்சிட்டான் நம்ம ஹீரோவுக்கும் தெரியாமல். ஆனால் நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு சரி சரி நீ வந்துட்டியா, அப்படியே அந்த கேனையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இன்னொருத்தன்னு வரான். அதனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம ஹீரோ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, என்னோட எப்போவுமே வலது கை இடது கை மாதிரி இந்த உலகத்துலேயே அவங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப வந்து நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான்னா நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் எதுக்காக அந்த ஜோ வந்து நான் ராயை கொலை வந்ததை வந்து காட்டிக்காமல் மறைச்சிட்டு இப்படி நிற்கிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜோவும் வரான். என்னாச்சு, நீ வந்து ராயை கொலை பண்ணணும்னு நினைக்கிறியா, ஆனால் கொலை பண்ணுறதுக்கு இந்த அளவுக்குலாம் முடியாதுமா, நீ மட்டும் கொலை பண்ண ட்ரை பண்ணுறேன்னு தெரிஞ்சால அவ்வளோத்தான், அவர் சுதாரிச்சுக்குவார் அப்படின்னு சொன்னேன்னா, ஆமாம் நீங்கள் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாளா. அதுக்கு ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் அவர்கிட்ட வந்து எனக்கு தேவைப்படுது, நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணியாக்கும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அடுத்த தடவை அவரை குத்தணும்னு நினச்சாக்க இப்படி குத்தக்கூடாது, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கத்தியை வச்சு குத்தணும் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸும் கொடுத்துட்டு சொல்கிறான். நான் சொன்னபடி கேட்டியா ரொம்ப நல்லது, ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி எனக்கும் அவர் எதிரி தான், நானும் அவரை பழி வாங்க தான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் போல இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோட கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் சரிஞ்சிட்டு வரலாம். அப்போ நம்ம ஹீரோவும் அந்த கென்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை ஒட்டி கட்டிட்டு இருக்கும்போது கென்னு சுதாரிச்சிட்டான். உடனே வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒன்று டக்குன்னு கண்ணை எடுத்து என்ன தைரியம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது ஒட்டு கேட்குவா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சரி சரி அவள் ஏதோ வந்து முக்கியமான விஷயமா பேச வந்திருப்பா, நீ விடு, மற்றபடி இவள் நல்லவா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த கென்னு
சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோவும் கேட்குறான், அம்மா நீ எதுக்காக இங்கே வந்து நிற்கிறான்ட்டு. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி தூக்கமே வரல, ஒரு மாதிரி லோன்லியாக இருந்துச்சு, அதனால தான் உங்களை பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள். இவளும்